சக்தி பராசக்தி குரு வாழ்க, பங்கார அம்மா வாழ்க. குருவடி சரணம், திருவடி சரணம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா? இந்த வீடியோவை அம்மாவோட அருள் வாக்கு சொல்லி தொடங்குறேன். 1008 108 மந்திரங்கள் படிப்பது, தொண்டு செய்வது, தியானம் செய்வது, இவற்றால் மட்டுமே என்னையே அடிகளாரையே அடைய முடியாது. இது அன்னையின் அருள்வாக்கு. இன்னைக்கு எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துக்கு சித்திரை அமாவாசைக்கு குச்சி போட போகிறோம். மேல்மருவத்தூரில் புதுசாக குச்சி போட வயல்வியில் வர்ற நீங்கள் தெரியலன்னா, மாதம் அமாவாசை மருவத்தூரில் வேள்வி நடத்துவாங்கப்பா. அப்போதான்ப்பா மருவத்தூரில் குச்சி வாங்கி அங்கே போடுவாங்க வேள்வியில். அங்கே அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமதி அம்மா தான்ப்பா வேள்வி நடத்துவாங்க. அப்போ நமக்கு சைடில் பார்த்திங்கன்னா குச்சி கொடுப்பாங்க, நவதானியம் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வரணும். வந்து நம்ம சக்தி அம்மாக்கிட்ட 3 சுற்று தலையில் சுற்றிட்டு நேராக சூளத்துக்கு நேராக வரணுடா. வரும்போது யாக குண்டம் அங்கே இருக்கும். அங்கே நம்ம கோரிக்கையை மனசில் நினச்சிக்கிட்டு தலையை 3 சுற்று சுற்றிட்டு அந்த வேள்வியில் போட்டுட்டு வரணும். அது நம்ம பொதுமக்களுக்காக அம்மாவால் கட்டப்பட்ட யாக குண்டம்ப்பா. அது அந்தமாரி தொடர்ந்து 3 அமாவாசைக்கெல்லாம் யாரெல்லாம் வரீங்களோ, அதுக்கப்புறம் 3ஆவது அமாவாசைக்கு போய் நம்ம பொங்கல் வைக்கணும்ப்பா அம்மாட்ட வேண்டிக்கிட்டு. நான் அந்த வீடியோவை முன்னாடியே போட்டிருக்கிறேன். பொங்கல் வைக்கிறத எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு போய் பொங்கல் வைங்கப்பா 3 அமாவாசைக்கு போயிட்டு. இப்போ நான் போய் கலந்துக்கிறதுப்பா சித்திரை அமாவாசை. அங்கே போயிட்டுப்பா நேராக அதர்வன பத்திரகாளிக்கு போயிட்டு நம்ம உண்டியலில் காசை போட்டுக்கிட்டு, ஃபஸ்ட்டு அம்மா தாண்டா சொல்லியிருக்கா உள்ளே நுழையும் போது அதர்வன பத்திரகாளிக்கு போயிட்டு தான் நீங்கள் வந்து சன்னதிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நேராக சன்னதிக்குள்ளே போனோம். போயிட்டு நம்ம பங்கார அம்மாவை பார்த்துட்டு, நம்ம சக்தி அம்மாவை பார்த்துட்டு அப்படியே பிரகாரத்தை நாங்கள் சுற்றி வந்தோம். வந்துட்டு நாங்கள் அப்படியே சுற்றி வரும்போதுப்பா எனக்கு அம்மா ஒரு பெரிய அற்புதம் பண்ணினா. அம்மாவோட தெய்வ குழந்தையே என்னை பார்த்து பேசினாங்கப்பா. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம்டா, என்னால் தாங்க முடியல. அப்படியே அம்மாட்ட நன்றியை சொல்லிவிட்டு, கோடான கோடி நன்றியை சொல்லிவிட்டு அப்படியே வந்து வேள்வியில் குச்சியை போட்டுட்டு வெளியில் வந்தோம். அவள் பேசினவங்க யாரும் இல்லைப்பா, நம்ம அம்மாவோடைய குழந்தை ஸ்ரீதேவி அம்மா தான்ப்பா. என்னை வந்தோடனே அம்மா யூடியூப் வச்சு நடத்துகிறீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலடா. அவ்வளோ ஒரு ஆனந்தம் எனக்கு. என் உடம்பெல்லாம் அப்படியே நடுங்கிடுச்சுடா அம்மா என்ன அந்த கேள்வி. அந்த எங்கே பார்த்தீங்கன்னா அம்மா நம்ம பாத பூஜை செய்கிறோம் பாருங்கள், அந்த இடத்துலையே நம்ம அம்மா வந்து என்னை கேட்கும்போது எப்படிடா இருக்கும், இதுதாண்டா நம்ம அம்மா செய்கிற, நம்ம பங்கார அம்மா செய்கிற ஒரு அற்புதங்களும் ஒரு அருள் வாக்கில் இதை மாதிரி சொல்லுவாங்க பாருங்கள். அது நேரடியாக நேற்று நான் வந்து அமாவாசையில் பார்த்தேன்டா. இப்போ எவ்வளோதோ வேலை உள்ள மத்தியிலப்பா என் சேனலை பார்த்துட்டு என் முகத்தை மனசில் பதிய வச்சுக்கிட்டு என்னை பார்த்துட்டு பேசுனதும் எனக்கு அவ்வளோ சந்தோஷம்டா. அம்மாவுக்கு அவ்வளோ நன்றி சொன்னேன்டா. நான் என்னை பார்த்துட்டு அவங்க பேசாமலே போயிருக்கலாம்ப்பா, ஆனால் எனக்காக வந்து அவங்க நின்று பேசுனது எனக்கு சந்தோஷம். 108 1008 படித்தா மட்டும் போதாது, அடிகளாரை நீங்கள் அடைய முடியாதுன்னு அருள்வாக்கில் அம்மா சொல்லியிருக்காங்கடா. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவோட குழந்தைங்கள்லாம் அவ்வளோ ஒரு அமைதி பொறுமையாக நடத்துகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னை பார்த்து வந்து அவ்வளோ அமைதியாக பேசுனாங்க பாருங்கள். அது தாண்டா நம்ம அம்மாவோட குழந்தைங்களை நம்மளும் அதே மாதிரியா பொறுமையாக அமைதியாக இருக்கணும்னு அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கணுன்னு அம்மா அருள்வாக்கில் சொல்லியிருக்கா. அப்புறம் பார்த்தீங்கன்னாடா இங்கேருந்து நேராக அன்னதானம் கூடத்துக்கு போயிட்டோம். அன்னதானம் கூடத்துக்கு போய் அன்னதானம் எப்பயுமே நான் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு வருவோம்ல, அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு நேராக வந்து சக்தி ஒளி புக்கு வாங்கிக்கிட்டு அதர்வன பத்திரகாளிக்கு தேங்காய் உடைக்கணுமா, அதையும் தேங்காய் வாங்கி தலையை சுற்றி திஷ்டி புழிஞ்சிட்டு வந்தோம். வர மே 1 சித்ரா பௌர்ணமி அங்கே வேள்வி நடக்குதுப்பா. அதில் வந்து எல்லோரும் செவ்வாடை கட்டி வந்து நம்ம அம்மாட்ட வந்து கலந்துக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அமாவாசைக்கு மட்டும்தான் நம்ம யாக குண்டத்தில் குச்சி போட சொல்லுவாள். இந்த வருஷத்துக்கு ஒரு நட மட்டும்தான் சித்ரா பௌர்ணமிக்கு பொது யாக குண்டம் கட்டி எல்லாரையும் அந்த குச்சி போட செய்வாள். அதில் என்னென்ன வேள்வி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சூளம், ரெட்டநாகம், ஒத்தநாகம், ராஜேஸ்வரி கலசம், யாககுண்டம் எல்லாமே அங்கே உள்ளே வச்சு நடத்துவாங்கப்பா. அதில் வர்ற நீங்கள் அந்த கலசத்தை மறக்காமல் வாங்கிட்டு வந்து நம்ம பௌர்ணமி நம்ம வீட்டில் வழிபாடு செய்யுங்கப்பா. அதே மாதிரி நீங்களும் கேட்டிருக்கீங்கப்பா எங்கேம்மா அந்த கலசம் வாங்கினீங்கன்னு. நான் சித்ரா பௌர்ணமியில் கலந்துக்கிட்டு தான்ப்பா அந்த கலசம் அங்கே வாங்கிட்டு வந்தேன். ஆனால் எப்பயுமே நாங்கள் கலசம் வாங்கணுன்னா மருவத்தூரில் தான்ப்பா அந்த கலசம் வாங்கிட்டு வருவோம். மாதம் போகும்போது நான் சப்ஸ்கிரைபரை பார்ப்பேன்ப்பா. இந்த மாதமும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பெங்களூர்லேருந்து வந்து என்னை கூப்பிட்டு அவ்வளோ ஒரு அன்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கும் அம்மாவோட அருளால் இது எனக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்ததுப்பா. என்னோடய சப்ஸ்கிரைபரை வந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்கப்பா. அவங்க தலைமுறையாக நம்ம அம்மாட்ட வந்து தொண்டு செய்கிறவங்களாம். அவங்களோட பையன் பாருங்கள் +2 தான் படிக்கிறாராம்.
அவங்க கூப்பிட்டாங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டாராம், அவர் மட்டும் கம்பெனியாக தான் இருப்பாராம். காலையிலேயே உங்கள் வீடியோவை நான் காட்டினம்மா, அவர் எதுவுமே சொல்லலை, உடனே கிளம்பி மருவத்தூருக்கு வந்துட்டாரு அப்படின்னு வந்து அவங்க பிள்ளைய கொண்டாந்து என்கிட்ட காட்டினாங்கப்பா. எனக்கு அவங்க சொன்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. நம்ம சொன்னதுனால பார்த்துட்டு நம்ம அம்மாவை பார்க்கறதுக்காக இந்த குழந்தை வருதுன்னு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம்ப்பா. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. எனக்கு அதேமாரி சப்ஸ்கிரைப் ஒருத்தவங்க பழனிலேருந்து பஞ்சாமிர்தம் கொடுத்தாங்கப்பா, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. பாய். ஓம் சக்தி.